படிக்கல. அவர் இன்டர்பிரட் ஆனார் என் சேட்டில். இது ஒன்றுமே நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நாங்கள் அடுத்தவங்க நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பேசியிருந்தீங்கன்னா அவரும் கரெக்டாக பேசியிருப்பார். இட்ஸ் ஓகே, விடுங்க. இதுக்கு மேலே கரெக்டாக இருக்கலாம். அது உங்கள் சைட் தப்போ இல்லை எங்கள் சைட் தப்போ இல்லை, விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த டாபிக் வேண்டாம். ஹாய் கேஎஸ்கே, ஹாய். நான் ரிப்ளை பண்ணேன். அவளைன்னு சொன்னது ஒரு மீன் டைலாக். அப்படியா? அதை நீங்கள் ஃபன்னாக பார்க்காம மரியாதையாக பேச. நாங்கள் என்ன மரியாதை இல்லாமல் வளர்ந்துருக்கோமா? அந்த மீம் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு ஏற்கனவே புதுசாக வந்தவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் வாங்கிட்டதுனால நீங்கள் மீம்ன்ட்டு நாங்கள் எப்படி சடனாக புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மீம் டைலாக்கு சொல்கிற ஆள் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டீ போட்டு இதில் அவளே இவளையும் பேசியிருந்தீங்கன்னா அவருக்கு அப்படி தான் தோடி இருக்கும். இட்ஸ் ஓகே, அது நீங்கள் போட்டது உங்கள் தப்பு இல்லை, புரிஞ்சுக்கிட்ட அவர் தப்பு இல்லை, விடுங்க. சாப்பிடல பிரதீப். என்னமோ நடக்குது ப்ரோ. இது எங்கள் லைஃப். இதில் நீங்கள் கரெக்டாக பேசுங்க, நாங்களும் அன்பாக பேசுவோம். நீங்கள் ரூட் மாறினா நாங்களும் மாறி தான் போவோம். அச்சோ ஹலோ, மெசேஜ் பண்ணதுக்கு ரிப்ளை வரலைங்க. அப்படியா? சாரி, எனக்கு கொஞ்சம் நெட் இஷ்யூவாக இருக்குது. ஸோ மெசேஜ் ஸ்லோவாக தான் வருது. என்ன மெசேஜ் பண்ணீங்க? உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அப்படியா? இல்லை, நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன். ஆமாம் ரிஹானா சிஸ்மா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையும். லைவ் வரலாமா வேணாமா அதையும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக வரலாம். ஸ்பேனர் இருக்கு என்கிட்ட, நினச்சி உங்களை பிளாக் பண்ண முடியும். பட் நான் இப்போ வர பண்ணலையே. ஏன்னா எங்களுக்கும் மரியாதை தெரியும் பிரதர். கண்டிப்பாக முடியலப்பா. வேல் சொல்வாங்களா? சொல்லுவீங்களான்னு கேட்குறீங்களா? நீங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கீங்க, நானும் கேளுங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. என்னப்பா இந்த வேல் பிரதர் பிரச்சனை? நீங்களும் சொல்லுங்கள் பிரதர், என்ன கேட்கணுமா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஓகே, ஸ்பேனர் இருக்குன்னு அப்புறமேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே கேட்டீங்க ஓனர் ஸ்பேனர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால அவர் ரிப்ளை பண்ணுறாரு. சரி விடுங்க, அவர் போயிட்டாரு, விடுங்க. சாய் சிஸ்மா, ரிஹானா சிஸ்மா, ஓனர் தானே பேசணும். பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் பேசலாம். லைவுக்கு வர எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே பேசலாம். இங்கே யாருமே ஓனர் பேசணும், லேபர் பேசணும். ஆக்சுவலி ஓனர்லாம் இங்கே யாருமே கிடையாதுங்க. நானும் இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். வீல் பிரதர் என்ன தான் கேட்க போகிறீங்க? கேளுங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. அச்சோ பரவாயில்லைங்க. நான் ஆக்சுவலி இதில் சொல்கிறதெல்லாம் நம்பி ரசிக்கிற ஆள் நான் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாமே, அதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? என் வாய்ஸ் யாருக்கு நல்லா இருக்கணுமோ அவருக்கு நல்லா இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஸோ நீங்கள் உங்கள் வெளிப்படையாக சொன்னதுக்கு ரொம்ப